So far we have only considered points on two coordinate axes. What can you say about the coordinate of points that are not on either axis? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா x-axis y-axis இது வந்து x-axis இது y-axis. இப்போ வந்து பாயிண்ட் வந்து x-axisல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி y-axisல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ சப்போஸ் பாயிண்ட் வந்து x-axis and y-axisல இல்லை. The plane in which axes are situated is called the Cartesian plane, the coordinate plane or the xy plane அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து x-axis y-axisல இல்லாமல் பிளேனில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அதர் தேன் x-axisல அண்ட் y-axisல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பிளாட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த x-axis அண்ட் y-axis வந்து இந்த பிளேனில் தான் ட்ரா பண்ணுறாங்க. அந்த பிளேன் வந்து எப்படி சொல்கிறாங்க, என்ன வாட் யூ கால் அப்படின்னா கார்ட்டீசியன் பிளேன், கோஆர்டினேட் பிளேன், xy பிளேன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிளேன் வந்து இந்த ஆக்சஸை ட்ரா பண்ணுறது மூலமாக 4 குவாட்ரண்ட்டாக பிரிக்கப்படுது. இப்போ இந்த குவாட்ரண்ட் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. The axis divide the plane into 4 parts called quadrants. They are numbered as shown in figure 1.4. ஸோ இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ இதுதான் வந்து பிளேன். இப்போ இந்த க்ரீன் கலர் பேஜ் இருக்குல்ல, இதுதான் வந்து பிளேன். இந்த பிளேனில் வந்து நம்ம x-axis அண்ட் y-axisஸை ட்ரா பண்ணோம் அப்படின்னா 4 பார்ட்ஸாக வந்து பிரியுது. 4 பார்ட்ஸுமே குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் இன் குவாட்ரண்ட் 1 ஹாவ் எக்ஸ் அண்டு ஒய் கோஆர்டினேட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குவாட்ரண்ட் 1ல் வந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணலாம். இப்போ இதோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும், இதில் எக்ஸ் கோஆர்டினேட் என்னது, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 3, 3,2. ரெண்டு கோஆர்டினேட்ஸுமே இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட், ரெண்டு கோஆர்டினேட்ஸுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் இன் குவாட்ரண்ட் 2 ஹேவ் நெகட்டிவ் எக்ஸ் கோஆர்டினேட் அண்டு பாசிட்டிவ் ஒய் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா -5,3ன்னு இருக்குது. இப்போ இதில் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து நெகட்டிவ், ஒய் கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவ், ஒய் கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் இன் குவாட்ரண்ட் 3 ஹாவ் போத் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் ஆர் நெகட்டிவ். இப்போ இன்னொரு பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -4, ஒய் கோஆர்டினேட் வந்து -3. இப்போ இது ரெண்டு கோஆர்டினேட்ஸுமே நெகட்டிவாக இருக்குது. பாயிண்ட்ஸ் இன் குவாட்ரண்ட் 4 ஹாவ் பாசிட்டிவ் எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் நெகட்டிவ் ஒய் கோஆர்டினேட். ஸோ இப்போ இதில் வந்து பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஒய் கோஆர்டினேட் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ எந்த குவாட்ரண்ட்டில் எப்படி வந்து கோஆர்டினேட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கேன் யூ நவ் see the meaning of the coordinates of a point in 2D space? In general, the coordinates of a point P in 2D space are represented by x and y, where x represents the perpendicular distance of P from y-axis measured along the x-axis. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து 3,2ன்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்சஸ் ஃப்ரம் y-axis. இப்போ இதில் வந்து 1, 2, 3 யூனிட் சொல்லியிருக்கோம். எக்ஸ் கோஆர்டினேட் 3, ஆனால் இது வந்து y-axisலேருந்து வரக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து இந்த y கோஆர்டினேட் அப்படின்றது x-axisலேருந்து இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்சஸ். இது வந்து 2 யூனிட்ஸ், இது வந்து 3 யூனிட்ஸ். இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. x represents the perpendicular distance of P from the y-axis measured along the x-axis, and y is perpendicular distance of P from the x-axis measured along the y-axis. x is the x coordinate and y is the y coordinate. இதுதான் வந்து x, yன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாயிண்ட் எஸ், பாயிண்ட் கியூ. பாயிண்ட் எஸ்ஸில் வந்து 3, -5 இருக்குது. 3, -5 இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட். எக்ஸ் கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஒய் கோஆர்டினேட் நெகட்டிவாக இருக்குது. அப்போ இது வந்து குவாட்ரண்ட் 4ல் இருக்கும். இப்போ the x coordinate is 3 units and y coordinate is -5 units. What about point q -5, 3? ஸோ இது வந்து -5,3 கோஆர்டினேட்டாக இருந்துச்சுன்னா எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் வந்து நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவாக இருக்குது கோஆர்டினேட்ஸ். ஸோ இட் இஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட் வித் கோஆர்டினேட் -5 அண்டு ஒய் கோஆர்டினேட் 3. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் செட் 1.2 பார்க்கலாம்.
On a graph sheet, mark the x-axis and y-axis and the origin O. Mark points from minus 7,0 to 13,0. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிராஃபை வந்து ட்ரா பண்ணணும். இதில் வந்து நம்ம இங்கே மைனஸ் 7,0 13,0 வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இங்கே வந்து நெகட்டிவ் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஓக்கு ஆரிஜினுக்கு லெஃப்டில் இருக்கும். இப்போ -7 வரைக்கும் இங்கே எழுதணும். அதே மாதிரி இங்கே வந்து 13 பாசிட்டிவ் வந்து 13 வரைக்கும் எழுதணும். அதே மாதிரி ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஃப்ரம் 0 to -15 0, -15 to 0,12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே -15 சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ இங்கே வந்து ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து -15 வரைக்கும் எழுதலாம். அதே மாதிரி பாசிட்டிவ் வந்து 12 வரைக்கும் எழுதலாம் ஆன் தி ஒய் ஆக்சிஸ். ஸோ இதை வந்து நான் கிராஃபாக வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். -7 வரைக்கும் இருக்குது. இது வந்து எக்ஸ் டேஷ்னும் இது வந்து எக்ஸ்னு நம்ம எழுதலாம். அதே மாதிரி எக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ் இது எக்ஸ் வந்து பாசிட்டிவ், இந்த சைடு வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி இங்கே ஒய் டேஷ்னு மார்க் பண்ணிடலாம், ஒய் டேஷ். ஸோ இப்போ வந்து நம்ம 1 centimeter is equal to 1 unit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஷினை பார்க்கலாம். Place Rayon's rectangular study table with 3 of its feet at the points 8,9, 11,9, 11,7 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 8,9 ட்ரா பண்ணிடலாம், பிளாட் பண்ணிடலாம். 8,9. ஸோ இப்போ 8லேருந்து 8,9, 8 வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இங்கே 9 வந்து இதிலேருந்து இது வரைக்கும். ஸோ இது வந்து 8,9. ஸோ நான் இங்கே வந்து சும்மா கரெக்டாக வரையணும் அப்படின்றதுக்காக லைன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 8,9க்கு அப்புறமா 11,9. ஸோ இங்கே 11 வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இங்கே 11,9. ஸோ அதுக்கப்புறமா எரேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 11,7. 11,7, 11 இங்கிருந்து 7 இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இன்டர்செக்ட் ஆற அந்த இடத்துல 11,7 எழுதிடலாம். இப்போ தேர்டு ஃபீட் வந்து எங்கே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கே எக்ஸ் கோஆர்டினேட் 8 இருக்குல்ல, ஸோ நம்ம இங்கே 8லேருந்து போகலாம். இங்கே எக்ஸ் கோஆர்டினேட் 8, 7 வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே தேர்டு இது வந்து ஏ, இது வந்து பி, இது சி கோஆர்டினேட் வந்து 11,7. ஸோ அதனால் நான் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இது வந்து டி. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபிகரில் என்ன கொடுத்துருக்காங்களோ இங்கே வந்து நம்ம பிளாட் பண்ணிடலாம். ஸோ கிராஃபில் பிளாட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிளாட் பண்ணலாம். இப்போ நம்ம கிராஃபில் வந்து அவங்க கொடுத்துருக்க கிராஃபில் வந்து பிளாட் பண்ணிடலாம். ஸோ 8,9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 8,9. ஸோ இது வந்து 8,9. நெக்ஸ்ட்டு வந்து 11,9. ஸோ இங்கே வந்து 11, இது வந்து 9. ஸோ 11,9. நெக்ஸ்ட்டு வந்து 11,7. 11 இங்கே வந்து 7, 11,7. ஸோ தேர்டு ஃபீட் அப்படின்னு வரும்போது இங்கே கரெக்டாக வரும். ஸோ இங்கே தேர்டு ஃபீட்டோட கோஆர்டினேட்ஸ் கூட 8, 8,7. ஸோ இப்போ வந்து நம்ம place Rayon's rectangular study table with 3 of its feet at the points, write where will the 4th foot table be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து 4th foot of the table. ஸோ இதை வந்து நம்ம ஆன்சரில் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து இஸ் திஸ் குட் ஸ்பாட் ஃபார் த டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், எஸ். ஏன்னா இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்பேஷியஸ் பிளேஸில் வந்து இருக்குது. ஏன்னா இங்கே வந்து போட முடியாது, பெட் இருக்குது, இங்கே நைட் லேம்ப் இருக்குது, இங்கே வந்து ஒரு டோர் இருக்குது. ஸோ இங்கே வந்து வார்ட்ரோப் இருக்குது, அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு டோர் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த வித் ஆஃப் த டேபிள், டேபிளோட வித் ஆஃப் த டேபிள் என்னன்னு கேட்டிருக்காங்க, லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கேன் யூ மேக் அவுட் தி ஹைட் ஆஃப் த டேபிள் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே இது வந்து வித்து,
வித்து வந்து 1 2 2 யூனிட்ஸ் வரும். இங்கேருந்து நம்ம 1 2 3 இது வந்து லென்த்து வந்து 3 யூனிட்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லியாச்சு. அது எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 2D ஸ்பேஸ் 2D டைமென்ஷனில் தான் நம்ம இங்கே வந்து கிராஃப் வந்து ட்ரா பண்ணுறோம். அப்போ நமக்கு 2 ஆக்சிஸ் இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். இதே 3D அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸு ஒய் அண்ட் ஜெட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஹைட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம 2D ஸ்பேஸில் வந்து ஹைட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் கேன் யூ மேக் அவுட் தி ஹைட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு கேட்டால் நோன்னு எழுதிடலாம். இப்போ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மூணுமே நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வேர் வில் the fourth foot of the table B. இங்கே வந்து fourth foot of the table 8,7 கோஆர்டினேட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இஸ் திஸ் குட் ஸ்பாட் ஃபார் த டேபிள் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். திஸ் இஸ் குட் ஸ்பாட் ஃபார் த டேபிள், அதுக்கு ரீசன் எழுதியிருக்கீங்க. இட் இஸ் வெல் பிளேஸ்டு இன்சைட் ரூம். இட் டஸ் நாட் பிளாக் டோர்ஸை வந்து எதுவும் தடுக்கிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த வித் ஆஃப் த டேபிள் லென்த், கேன் யூ மேக் அவுட் தி ஹைட் ஆஃப் த டேபிள். இப்போ இதில் வித்து வந்து நம்ம 9 - 7 நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வித் ஆஃப் த டேபிள் இங்கே 8,9 போட்டிருந்தோம். 8,9 வந்து கோஆர்டினேட்ஸ். 8,9 இங்கே 8,7 இருக்குது. இந்த 9ஐயும் 7ஐயும் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 9 - 7 இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த யூனிட்ஸை வந்து அப்படியே கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும்போது இந்த 9 - 7 வந்து நான் ஒய் கோஆர்டினேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 9 - 7 சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லென்த் அப்படின்னு சொல்லும்போது அது எக்ஸ் கோஆர்டினேட். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டில் பாருங்கள். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 11 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 11 - 8 வந்து 3 யூனிட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் காமிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 3D டைமென்ஷனில் 3 டைமென்ஷனில் தான் வந்து நமக்கு ஹைட் வரும். இங்கே நம்ம வந்து 2 டைமென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைட் ஆஃப் டேபிள் கேன் நாட் டிட்டர்மைன்டு பிகாஸ் ஃபிகர் ஹாவ் ஒன்லி 2 டைமென்ஷன்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 1 வந்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 2ல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். இஃப் தி பாத்ரூம் டோர் has a hinge at B1 and open into the bedroom, will it hit the wardrobe அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பாத்ரூமோட டோர் வந்து இருக்குது. இங்கே B1லேருந்து B2 வரைக்கும். B1 வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஆக்சுவலாக இது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் நம்ம கோஆர்டினேட்ஸை வந்து எப்படி நம்ம எழுதுவோம், எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்கும். அப்போ 0,1.5 இருக்கும். இங்கே நம்ம கோஆர்டினேட் வந்து பிளாட் பண்ணோன்னா. ஸோ இங்கே வந்து நம்ம 0,4ன்னு நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ இந்த ஹிஞ்ச் வந்து இங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்ட்ரோப்பை வந்து நமக்கு வார்ட்ரோப்பில் வந்து அது தடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வார்ட்ரோப்பில் வந்து ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து இதோட யூனிட்ஸ் இதோட லென்த் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாத்ரூமோட டோர். ஸோ இப்போ 1 2 இது வந்து 0.5. அப்போ 2.5 யூனிட்ஸ். இப்போ இந்த டோரை நம்ம திறக்கிறோம் அப்படின்னா இது வந்து ரேடியஸாக எடுத்துக்கலாம். இந்த டோர் வந்து ரேடியஸ். அப்போ இதை வந்து நம்ம திறக்கும்போது ஒரு ஆர்க் மாதிரி வரும். ஸோ இங்கே வரைக்கும் தான் என்ன ஆகும், கதவோட லென்த்து வந்து இருக்கும். ஸோ அப்போ இதுவும் என்னவாக இருக்குன்னா 2.5 யூனிட்ஸாக இருக்கும். வார்ட்ரோப்பை இடிக்குதா இல்லை. இப்போ இந்த பாத்ரூமோட ஹிஞ்சுக்கும் இந்த வார்ட்ரோபுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த ஹிஞ்சு வந்து இங்கே இருக்குது. இதுக்குரிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தோன்னா 3 யூனிட்ஸாக இருக்குது. அப்போ 3 யூனிட்ஸ் கிரேட்டர் தேன் 2.5 நமக்கு வந்து கண்டிப்பாக இது இடிக்காது. சப்போஸ் இப்போ இந்த டோர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, கிரேட்டர் தேன் 2.5 இருந்துச்சுன்னா இப்போ இந்த டோர் வந்து என்ன பண்ணலாம், இடிக்கும். இந்த பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இடிக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம உள்ளே வந்து திறக்கிற மாதிரி டோரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதோட டோர் வந்து வைடராக இருந்துச்சுன்னா. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, ஆர் தே எனி சேஞ்சஸ் யூ வுட் சஜஸ்ட் இஃப் த டோர் இஸ் மேடு வைடர். டோர் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா உள் பக்கமாக டோரை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். இப்போ B1 B2 கோஆர்டினேட்ஸ் பார்க்கலாம். B1 B2. இப்போ இங்கே B1 B2 இதோட கோஆர்டினேட்ஸ் தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 0,1.5 இங்கே 4. இப்போ இந்த B1 B2 வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது.
இப்போ y ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா y கோஆர்டினேட்ஸை எடுத்து நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சைட் பை சைட். இங்கே வந்து y கோஆர்டினேட்டை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம் 4 - 1.5. அப்போ 2.5 யூனிட்ஸ் வந்து அதோட டோர் இருக்குது, வித் ஆஃப் த பாத்ரூம் இருக்குது. வார்ட்ரோப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் W1 W4ன்னு இருக்குது. அப்போ இதிலேருந்து இது வார்ட்ரோப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். இப்போ த நியரஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வார்ட்ரோப் இஸ் 3 யூனிட்ஸ் ஃப்ரம் B1. இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 யூனிட்ஸாக இருக்குது. ஸோ த நியரஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வார்ட்ரோப் இஸ் 3 யூனிட்ஸ் ஃப்ரம் B1 0,1.5. 3 யூனிட்ஸ் இஸ் மோர் தேன் 2.5 யூனிட்ஸ் வித் டோர். ஸோ டோர் வில் நாட் ஹிட் வார்ட்ரோப். அதனால் டோர் வந்து ஹிட் ஆகாது. ஏன்னா டோரோட வித்து வந்து 2.5 யூனிட்ஸ். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 3 யூனிட்ஸ் இருக்குது. அதனால் 3 யூனிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 2.5 இருக்கிற டோர் வந்து வார்ட்ரோபுக்கு ஹிட் ஆகாது. இஃப் த டோர் மேட் வைடர், டோர் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா வார்ட்ரோப் வந்து ஹிட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டோர் வுட் பி மேடு டு ஓப்பன் இன்சைட் த பாத்ரூம். பாத்ரூமில் வந்து இன்சைட், அதாவது உள்ளே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி சிச்சுவேட் பண்ணிக்கலாம். இல்லைனா வார்ட்ரோப் ஷிஃப்ட் சைட்லி டு ரைட். இப்போ இந்த வார்ட்ரோப் இங்கே இருக்குல்ல, இதை வந்து நம்ம தள்ளி இந்த சைடில் இருக்கிற கொஞ்சம் தள்ளி நம்ம வைக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து கொஷின் நம்பர் 2 தான். கொஷின் நம்பர் 3 பார்ட் 1 பார்க்கலாம். What are the coordinates of the 4 corners of OFR and P of the bathroom அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்ரூமோட கோஆர்டினேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே கோஆர்டினேட்ஸ் வந்து எழுதிடலாம். இதுதான் வந்து பாத்ரூம் OPRF, இதோட கோஆர்டினேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த O அப்படின்றது 0,0 அவங்களே கொடுத்துருக்காங்க. 0,0 கோஆர்டினேட்ஸ். சரி, நெக்ஸ்ட் வந்து P பார்க்கலாம். P வந்து இங்கே நான் -6,0ன்னு எழுதுகிறேன். -6,0. Pக்கு வந்து -6,0. ஸோ நெக்ஸ்ட் வந்து R வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே X கோஆர்டினேட் வந்து -6, இங்கேருந்து பார்க்கலாம் -6. Y கோஆர்டினேட் வந்து இங்கேருந்து பாருங்கள் +9 -6,9. அப்போ ஆரோட கோஆர்டினேட் வந்து -6,9. இப்போ எஃபோட கோஆர்டினேட் பாருங்கள். எஃபோட கோஆர்டினேட் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து என்னவா இருக்குது, நேராக எக்ஸ் இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ 0,9. ஸோ இங்கே 0,9. இப்போ கோஆர்டினேட்ஸ் எழுதியாச்சு. ஆனால் நம்ம வந்து ஒரு கான்செப்டை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டில் இருக்குது. இங்கே எக்ஸ் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்குது. இங்கே ஒய் கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்குது. இப்போ இங்கே எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து எங்கே லையாக இருக்குது, ஒய் ஆக்சிஸில் லையாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பார்க்கணும். ஒய் ஆக்சிஸில் லையாக இருந்துச்சுன்னா எக்ஸ் கோஆர்டினேட் 0வாக இருக்கும். அதே மாதிரி -6,0ல் ஒய் கோஆர்டினேட் 0வாக இருக்குது. இங்கே ஒய் கோஆர்டினேட் 0வாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் லையாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே முக்கியம். அப்கமிங் கொஷின்ஸில் நிறையவே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டில் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது ஒய் ஆக்சிஸில் இருக்கும். ஒய் கோஆர்டினேட் 0வாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்ட் 1 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 2 பார்க்கலாம். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் தி ஷவரிங் ஏரியா SHWR in ரயான்ஸ் பாத்ரூம், ரைட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி 4 கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஷவரிங் ஏரியா பார்க்கலாம். இங்கே ஷவரிங் ஏரியாவில் குவாடிலேட்டல், இது என்ன குவாடிலேட்டல், இந்த குவாடிலேட்டல் வந்து ஒன் சைடு வந்து பேரலாக இருக்குது. RW அண்ட் SH வந்து ஒன் சைடு மட்டும்தான் பேரலல். இப்போ இந்த 2 சைடுமே வந்து பேரலாகவும் இல்லை அண்ட் ஈக்குவலாகவும் இல்லை. எந்த சைடு, இந்த சைடும் பேரலாக இல்லை, ஈக்குவலாகவும் இல்லை. அப்போ ஒன் சைடு மட்டும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குவாடிலேட்டரில் நம்ம ட்ராபீசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட கார்னர்ஸ் வந்து நம்ம எழுதணும். இப்போ இந்த கார்னர்ஸை பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ் வந்து இதோட எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்கள், எதுலேருந்து இருக்குது பாருங்கள், -6. இது வந்து -6, ஒய் கோஆர்டினேட் வந்து 6. அப்போ -6,6. இப்போ ஹெச்சோட கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஆர்டினேட் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பார்க்கணும். அப்போ -3, இங்கே ஒய் கோஆர்டினேட் வந்து 6. அப்போ -3,6 இங்கே ஆரோட கோஆர்டினேட் வந்து இப்போ திருப்பி எக்ஸ் கோஆர்டினேட்டில் பாருங்கள், எக்ஸ் கோஆர்டினேட்லேருந்து பார்க்கணும். அப்போ -6, ஒய் கோஆர்டினேட் வந்து இங்கே
9. அப்போ -6, 9. ஸோ இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் கோஆர்டினேட் என்னவா இருக்குது? -2. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் எழுதிடுங்க, அதுக்கப்புறமா ஒய் கோஆர்டினேட் எழுதுங்க. இங்கே வந்து ஒய் கோஆர்டினேட் எதுக்கு நேராக இருக்குது? 9க்கு நேராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எழுதிடலாம், இது என்ன ஷேப்பு, அதுக்கப்புறமா என்ன கோஆர்டினேட் அப்படின்றத எழுதணும். ஸோ இப்போ வந்து RW parallel to SH and SHW is trapezium எழுதியாச்சு. இப்போ Sஓட கோஆர்டினேட் வந்து -6, Hஓட கோஆர்டினேட் வந்து -3, 6. இங்கே Wஓட கோஆர்டினேட் வந்து -2, 9. Rஓட கோஆர்டினேட் வந்து -6, 9. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 பார்க்கலாம். பார்ட் 3ல மார்க் ஆஃப் a 3 feet into 2 feet space for the wash basin and a 2 feet into 3 feet space for the toilet. Write the coordinates of the corners of these spaces அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாஷ் பேசினுக்கு வந்து 3 feet into 2 feet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 feet வந்து நம்ம ஹரிஜான்டல் லைன்னா இந்த மாதிரி இருக்கும், வெர்டிக்கல் லைன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து நம்ம ஹரிஜான்டல் லைனாக எடுத்துக்கலாம், இது வந்து வெர்டிக்கல் லைனில் எடுத்துக்கணும். இப்போ வெர்டிக்கல் லைனில் ஸ்கேல் வந்து எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து வாஷ் பேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஜான்டல் அப்படின்னா இப்படி தானே எடுக்கணும். அப்போ இங்கே வந்து வாஷ் பேஷன் இங்கே எடுத்துக்கோங்க, இங்கேருந்து 3 யூனிட்ஸ். அதே மாதிரி வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, வெர்டிக்கல் வந்து இங்கேருந்து 2 யூனிட்ஸ். அப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணிடலாம், பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கோஆர்டினேட்ஸ் வந்து எழுதணும். ஸோ இதுக்கு வந்து பேர் கொடுத்துடலாம், இதுக்கு வந்து PQRSன்னு கொடுத்துடலாம். இப்போ இந்த P பாயிண்ட் பாருங்கள், P பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயே லையாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து லையாச்சுன்னா ஒய் கோஆர்டினேட் வந்து எப்படி இருக்கும்? -6, 0. எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் லையாக இருந்துச்சுன்னா ஒய் கோஆர்டினேட் 0வாக இருக்கும். அப்போ இது என்ன கோஆர்டினேட்டாக இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸில் லையாக இருக்குது -3. அப்போ ஒய் கோஆர்டினேட் 0வாக இருக்கும். அப்போ -3, 0. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கோஆர்டினேட் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்கள் எதில் இருக்குன்னு -3. ஒய் கோஆர்டினேட் இதுக்கு நேராக பார்க்கணும். அப்போ -3, 2. இதே மாதிரி நம்ம இங்கே எக்ஸ் கோஆர்டினேட் வந்து Pயில் பாருங்கள், இங்கே நேராக பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள் -6. ஒய் கோஆர்டினேட் ஒய் ஆக்சிஸில் பாருங்கள் 2. ஸோ இப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் வந்து எழுதியாச்சு. கோஆர்டினேட்ஸை நம்ம இங்கே சரி பார்த்துடலாம். இப்போ -6, 0, -3, 0, -3, 2 அண்ட் -6, 2 எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாய்லெட் பார்க்கலாம். இங்கே டாய்லெட்டில் 2 feet into 3 feet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 feet வந்து நம்ம இங்கே ஹரிஜான்டல் லைன் இல்லைனா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக எழுதணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக இருக்கணும். இங்கே 3 feet அப்படின்றது ஒய் ஆக்சிஸில் வந்து 3 feetல இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 feet எடுத்துக்கலாம், இது வெர்டிக்கல் லைன், இது ஹரிஜான்டல் லைன் எடுத்துக்கோங்க. 2 feet வந்து ஹரிஜான்டல் லைன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், வெர்டிக்கல் லைன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். 1, 2, 3 இதுலேருந்து இது வரைக்கும். இப்போ நீங்கள் இதை ஜாயின் பண்ணிடலாம், இங்கேருந்து இங்கே, அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே. ஸோ இப்போ நம்ம பேர் கொடுத்துடலாம். இதுக்கு இங்கே எஸ் இருக்குது, TUVன்னு கொடுத்துடலாம். இப்போ எஸ்ஸோட கோஆர்டினேட் நமக்கு நல்லாவே தெரியும், -6, 2. இங்கே வந்து டீயோட கோஆர்டினேட் பாருங்கள் -6, இங்கே வந்து 5, -6, 5. இப்போ யூவோட கோஆர்டினேட் பாருங்கள், யூவோட கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக என்ன இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது? -4, -4, 5, -4, 5. ஸோ இங்கே -4, 5. இப்போ V பார்க்கலாம். V வந்து -4, இங்கே வந்து 2. இப்போ -4, 2. ஸோ இப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 4ல் பார்க்கலாம். Question number 4 part 1 பார்க்கலாம். Rayan's room door leads from the dining room which has the length 18 feet and width 15 feet. The length of the dining room extends from point P to point A. Sketch of the dining room and mark the coordinates of its corner அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the length of the dining room extends from point P to A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. length வந்து point P to A, P to A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ P பாருங்கள் எங்கே இருக்குன்னு. ஸோ P இங்கே இருக்குது, A வந்து இங்கே இருக்குது, A கோஆர்டினேட் வந்து இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட லென்த் வந்து எவ்வளோ யூனிட்ஸ்? லென்த் வந்து 18 யூனிட்ஸ். இது வந்து 18 யூனிட்ஸ் இருக்குது. வித்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 18 யூனிட்ஸ். வித்து வந்து 15
15 யூனிட்ஸ். யூனிட்ஸ் வந்து 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஃபீட். 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபீட். அப்போ இங்கே வந்து ஃபீட்னு எழுதிடலாம். 18 ஃபீட் இன்ட்டு 15 ஃபீட். ஸோ நம்ம இங்கே 18 ஃபீட் வந்து 18 ஃபீட் வந்து P2A எழுதியாச்சு. 15 யூனிட்டுக்கு வந்து இந்த டைனிங் ரூம் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே O, அதாவது 0,0 0,0 O பாயிண்ட், அதாவது ஆரிஜின்லேருந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்ம கோஆர்டினேட்ஸ் வந்து பிளாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 15 யூனிட்ஸ் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். டைனிங் ரூம் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம 15 யூனிட்ஸ். ஸோ நம்ம இங்கேருந்து இங்கே ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே நம்ம 15 யூனிட்ஸை ட்ரா பண்ணிடலாம். ஸோ இங்கே இது 18 யூனிட்ஸ் அப்படின்னா இது வந்து 15 யூனிட்ஸ். ஸோ இங்கே இருந்து இங்கே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதோட கார்னர்ஸை வந்து நம்ம பிளாட் பண்ணணும். இப்போ இது வந்து P, இது வந்து P, இது வந்து A, இது B, இது Cன்னு எழுதிடலாம். இப்போ Pயோட கார்னர், ஏவோட கார்னர், பியோட கார்னர், சியோட கார்னர், இதோட கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து -6,0. எப்பயுமே வந்து ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் லையாக இருந்துச்சுன்னா ஒய் கோஆர்டினேட் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் தான் லையாக இருக்குது. இது வந்து 11, இங்கே வந்து 12 இருக்குது. அப்போ 12,0. இப்போ ஏயோட கோஆர்டினேட் வந்து 12,0. இப்போ இதோட கோஆர்டினேட் பாருங்கள், இதோட எக்ஸ் கோஆர்டினேட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எக்ஸோட கோஆர்டினேட் -6. இங்கேருந்து இப்படி பாருங்கள் -6, -15. சி வந்து -6, -15. பியோட கோஆர்டினேட் பாருங்கள், பியோட கோஆர்டினேட் எக்ஸ். பியோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 12, ஒய் கோஆர்டினேட் வந்து -15. அப்போ 12, -15. ஸோ இதை கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணி எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4ல் பார்ட் 2 பார்க்கலாம். பிளேஸ் a rectangular 5 feet into 3 feet dining table precisely in the center of the dining room. Write down the coordinates of the feet of the table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைனிங் டேபிளை வந்து சென்டரில் போட சொல்லியிருக்காங்க. டைனிங் ரூமில் சென்டரில் போட சொல்லியிருக்காங்க. டைனிங் டேபிளோட லென்த் அண்ட் வித்து கொடுத்துருக்காங்க. 5 feet into 3 feet அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைனிங் டேபிளோட லென்த் அண்டு வித்து. ஸோ இப்போ டைனிங் ரூம் நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த டைனிங் ரூமில் 5 feet into 3 feetக்குரிய டைனிங் டேபிளில் போடணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஒரு லைன் செக்மெண்ட்டில் ஒரு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ வந்து இது Pன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இதோட மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓவோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்? பியோட கோஆர்டினேட்ஸ் -6,0. இப்போ ஏவோட கோஆர்டினேட் வந்து 12,0. இதே நம்ம எடுத்துக்கலாம். -6,0, ஏ வந்து 12,0. இப்போ இதோட மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கோஆர்டினேட் அண்டு ஒய் கோஆர்டினேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த டைனிங் ரூமில் நடுவில் வந்து ஒரு டைனிங் டேபிள் போட போகிறோம். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா பிக்கும் ஏக்கும் உள்ள ஒரு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அதாவது இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மிட் பாயிண்ட் ஃபார்முலா 0,0 of x, y. x, y is equal to 0, x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்கமிங் கொஷின்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட் x1, y1, இது y கோஆர்டினேட், இது x2, இது y2. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். x1 plus x2 அப்படின்னா -6, x2 வந்து 12 divided by 2, 0 plus 0 divided by 2. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம 0, இங்கே வந்து இங்கே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6 divided by 2, இங்கே வந்து 0. இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 3,0. அப்போ மிட் பாயிண்ட் வந்து நமக்கு 3,0ன்னு வருது. ஸோ இப்போ பிக்கும் ஏக்கும் உள்ள மிட் பாயிண்ட் பாருங்கள் 3,0. அதாவது ஒய் கோஆர்டினேட்டில் 0 வந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆகும். ஸோ பிக்கும் ஏக்கும் உள்ள மிட் பாயிண்ட்டை பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிக்கும் சிக்கும் உள்ள மிட் பாயிண்ட் பார்க்கணும். இப்போ பிக்கும் சிக்கும் உள்ள லென்த் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 15 யூனிட்ஸ்னு போட்டிருக்கோம். இப்போ 15 யூனிட்ஸில் டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா 7.5 யூனிட்ஸ் வரும். அப்போ நமக்கு இங்கே 7.5 யூனிட்ஸ் தான் வந்து சென்டர். சரி, இப்போ இந்த லைன் செக்மெண்ட் இங்கே
இப்போ எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த டைனிங் ரூமில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து சென்டர். இப்போ இந்த சென்டரை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து தான் நம்ம டைனிங் டேபிளில் எப்படி போட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து லென்த் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 5 feet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 feet அப்படின்றது ஹரிஜான்டல் லைனாக பார்க்கணும். அப்போ இந்த 5 feet வந்து ரெண்டாக பிரிக்கணும். எப்படின்னா இந்த பக்கம் 2.5, இந்த பக்கம் 2.5. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 2.5, இந்த பக்கம் 2.5 நம்ம பிரிக்கணும். ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா மேனுவலாக நம்ம வந்து 2.5 ஆட் பண்ணி போடலாம், கவுண்ட் பண்ணி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோஆர்டினேட்ஸ் எழுதிடலாம். இங்கே கோஆர்டினேட்ஸில் என்ன எழுதியிருக்கோம், இங்கே கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் கோஆர்டினேட் என்ன 3, ஒய் கோஆர்டினேட் என்ன 7.5. இப்போ இந்த பக்கம் நம்ம போடணும் அப்படின்னா 2.5 வந்து இந்த பக்கம் ஆட் பண்ணணும், இந்த சைடில் 2.5 நம்ம ஆட் பண்ணி போடணும். ஸோ இப்போ இந்த சைடில் 2.5 ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 இருக்குல்ல, இந்த 3யோட 2.5 ஆட் பண்ணிடலாம். அப்போ 5.5 வரும். அப்போ 5.5 இங்கேருந்து பாருங்கள் 5.5 இங்கே. ஸோ இங்கே வந்து ஒரு பிளாட் போட்டிருக்கேன், பாயிண்ட் போட்டிருக்கேன். இப்போ இங்கேருந்து 2.5 சப்ராக்ட் பண்ணிடுங்க. 2.5 இந்த சைடில் சப்ராக்ட் பண்ணிடணும் மைனஸ். அப்போ வந்து 3லேருந்து 2.5 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 0.5 கிடைக்கும். அப்போ இங்கே வந்து 0.5 இருக்குது, 0.5 இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை லைனாக ட்ரா பண்ணிடலாம். லைனை ட்ரா பண்ணிவிட்டு இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நான் எரேஸ் பண்ண போகிறேன். ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கோஆர்டினேட்லேருந்து இப்போ நமக்கு என்ன இருக்குது, 3 feet இருக்கா, இந்த 3 feetஐயும் ரெண்டாக பிரிச்சிடலாம். ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா 1.5 + 1.5 தான் இந்த 3.5. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே மேலே 1.5 வந்து இருக்கணும், மேலே 1.5 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இங்கே வந்து கீழே வந்து 1.5 ஆட் பண்ணி போட்டலாம். இப்போ வந்து நமக்கு இங்கே ஒய் கோஆர்டினேட் எப்படி இருக்குது, ஒய் கோஆர்டினேட் வந்து 7.5 இருக்குது. 7.5ல் மைனஸ் 0.5 சப்ராக்ட் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் வந்து மேனுவலாக பாருங்கள், இங்கே வந்து 0.5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இங்கே வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணிடலாம், ப்ளாட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே 0.5 இருக்குது, இங்கே 1 யூனிட் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் சர்க்கிள் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜாயின் பண்ணிடுங்க. இதுக்கு நேராக 6க்கு நேராக இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து பிளாட் நம்ம என்ன கோஆர்டினேட்ஸ் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துடலாம், ABCD. ஸோ இப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அது மட்டும் நம்ம வச்சுட்டு மற்றதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ ABCD மட்டும் வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இப்போ கன்ஃபியூஸ் இருக்காது. இப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து கோஆர்டினேட்ஸை வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து ஏவோட கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட். எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்கள் 5.5, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 5.5. ஒய் கோஆர்டினேட் வந்து -9. ஸோ இங்கே பார்க்கலாம் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து அதே மாதிரி 5.5, ஒய் கோஆர்டினேட் வந்து -6. சியோட கோஆர்டினேட் பார்க்கலாம். சியோட கோஆர்டினேட் வந்து 0.5, ஒய் கோஆர்டினேட் வந்து -6. இங்கேயும் அதே மாதிரி தான், எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0.5, ஒய் கோஆர்டினேட் வந்து -9. ஸோ இப்போ வந்து நம்ம கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி ஃபீட் ஆஃப் த டேபிள்னு சொல்லி எழுதிடலாம். இப்போ இல்லைனா டேபிள் கோஆர்டினேட்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதுங்க. ஸோ இங்கே வந்து நான் ABCDன்னு எழுதுகிறேன். இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து எழுதணும். ஸோ ஏக்கு வந்து நம்ம 5.5, -9. அதே மாதிரி பியோட கோஆர்டினேட் வந்து 5.5, -6. சியோட கோஆர்டினேட் வந்து 0.5, -6. இங்கே டியோட கோஆர்டினேட் வந்து 0.5, -9. அவ்வளோதான். ஸோ நம்ம இங்கே 4th கொஷினில் பார்ட் 2 வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.